இவ்ளோ பெரிய மல்லிகைப்பூவ இந்த ஊர்ல தான் பார்க்குறேன். எங்க ஊர்ல கூட நான் பார்த்தது கிடையாது. இந்த மாரி சின்ன சின்னதா வேணா மல்லிகைப்பூ பார்த்துருக்கேன். இவ்ளோ பெரிய சைஸா அதுவும் நீளமா நான் பார்த்தது கிடையாது. நீளம்னா நம்ம முல்லைப்பூ, ஜாதி முல்லை அந்த வெரைட்டில வந்து பார்த்துருக்கேன். மல்லிகைப்பூனா இந்த சைஸ் தான். இத விட கொஞ்சம் காம்பு வந்து நீளமா இருக்கும். கொஞ்சம் அந்த பட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். ஆனா, இப்படிதான் அமைப்பு இருக்கும். ஆனா இந்த பூவ பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. முல்லைப்பூ மாதிரியும் தெரியல, ஜாதி முல்லை மாதிரியும் தெரியல, மல்லிப்பூ மாதிரியும் தெரியல. ஆனா, வாசம் வந்து அப்படியே மல்லிகைப்பூ வாசமா தான் இருக்கு. அந்த மணம் மணக்குது பூ. கொஞ்சமா பூ கட்டி வச்சாலும், நல்ல ஒரு மாதிரி பந்து போல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூ வந்து நல்லா விரிஞ்சு வந்துரும். இத வந்து நான் மொட்டா தான் இருக்கு. இப்ப வந்து நான் கட்டுறேன். எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் அவ்வளவா பூ கட்டி எனக்கு பழக்கமே இல்ல. கட்டுவேன். 1, 2 அப்படியே கேப்பா கழண்டு விழுந்துரும். அதனால பூ வந்து எனக்கு வந்து கட்ட என் கைக்கு வராது. ஆனா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் பூ கட்ட நல்லாவே பழகிட்டேன். நல்லான்னா எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி நான் பழகிட்டேன். இருந்தாலும் ஒரு ஒரு பூ இடையில கழண்டு தான் விழும். என்ன பண்றது? ஒரு பாதி தூரம் கட்டிட்டு வந்திருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு பூ விழும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி நம்ம தானே வைக்க போறோம்ன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவேன். இங்க எப்படின்னா, இந்த ஏரியால கொஞ்சம் கொஞ்சம் மல்லிகை தோட்டம் வச்சிருப்பாங்க. பக்கத்து ஊர்ல அப்படி. அவங்க வந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டம்ளர் கணக்குல. விலை குறைவா போறப்போ ரூ. 20 ரூ. 30 வரும். விலை அதிகமா போறப்போ ரூ. 50 கூட வரலாம். அந்த டம்ளர் கணக்குக்கு. நான் விலை குறைவா இருக்கப்ப தான் நான் பூ வாங்கியிருக்கேன் இங்க. இவர் வாங்கி தருவாரு. கடையில இருக்கும்போது. ஒரு அக்கா வந்து ரூ. 20க்கு, ரூ. 30க்கு வந்து குடுத்துட்டு போவாங்க. அப்படிதான் வாங்கி கட்ட பழகுனேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தானே வைக்க போறோம். இப்ப நான் கட்டி அக்கா வைக்கணும், அம்மா வைக்கணும், சொந்த பந்தத்துக்குலாம் குடுக்கணுங்கும்போது தான், அது வந்து கழண்டு விழக்கூடாது. பார்த்து பார்த்து கட்டணும்னு ஒரு எண்ணம் வரும். ஃபர்ஸ்ட்டு நான் தானே வைக்க போறேன். இந்த வீட்ல யாரும் இல்ல. அதுக்கப்புறம் நம்மளா கட்டி கட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லி தான், அவர் வாங்கி தரும்போது எல்லாமே நான் கட்டி கட்டி அப்படியே பழகிட்டு தான் வந்தேன். இப்போ ஓரளவுக்கு எனக்கு கையில வந்து அந்த கிரிப்பு கிடைச்சிருச்சு. அந்த பூவ எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து டைட் பண்ணணும். அ முன்ன பூ கட்டும்போது அந்த நூல புடிச்சு லைட்டா டைட் பண்ணாலும் காம்பு, அந்த பூ வந்து தனித்தனியா வந்துரும். எங்க அம்மா திட்டுவாங்க, "நீ பூ கட்டி நீ என்னத்துக்கு? பாவம் ஒரு ஒரு பூவா நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடும். அந்த பூ சும்மா இருந்தா கூட எங்க அக்காவோ, அம்மாவோ கட்டியிருப்பாங்க. நம்ம போய் அத அத்து அத்து போட்டு வந்து கட்டாமலே இருப்போம்னு சொல்லி ரொம்ப நாள் கட்ட மாட்டேன். பூ வாங்குற டைம்லாம் கட்ட மாட்டேன். அப்படியே விட்டு விட்டு அது பழக்கமே இல்லாம போயிடுச்சு. ஆனா இங்க வந்து பழகிட்டேன். இந்த பூ வந்து இங்க வீட்டு பக்கத்துல வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வீட்ல இருக்கு. பக்கத்து வீட்ல இருக்கு. அப்புறம் இன்னொரு சுமி அக்கான்னு சொல்லுவோம்ல, அவங்க அண்ணன் வீட்ல இருக்கு. அந்த அக்கா வீட்டுக்கு போனப்போ, அவங்க வந்து அங்கேருந்து பறிச்சு கொண்டு வந்து குடுத்தாங்க. பாப்பாவ தூக்கிட்டு போயிருந்தேன். அதனால ஒரு கொஞ்சமா பூ வந்து பறிச்சு, கட்டி எனக்கு வந்து தலையில வச்சு விட்டாங்க. அப்ப நான் கேட்டுருக்கேன் அந்த அக்காட்ட. "என்ன பூக்கா இது?" அப்படின்னு கேட்டப்போ, "மல்லிப்பூ" அப்படின்னாங்க. அப்பதான் அந்த ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது தான், அந்த மல்லிப்பூ மாதிரியே இருக்கு. ஆனா, இது வந்து வேற ரகம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. சரி ஓகே. இங்க பக்கத்துலயே அதே தான் வச்சிருந்தாங்க. பாப்பாக்காக கொஞ்சமா பறிச்சுட்டு வாங்க. ஒண்ணு ஒண்ணு வைக்கலாம். இது நல்லா மலர்ந்தா நல்லா ஒரு மாரி பூ மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ரோஸ் மாதிரி அந்த சைஸ்க்கு வந்திருக்கும் அந்த பூ. சரின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். இவர் வந்து கொஞ்சம் கூடுதலாவே பறிச்சுட்டு வந்துட்டாரு. இந்த அளவுக்கு வந்து வந்துச்சு. இதுக்கப்புறம் மீதி இருக்க சின்ன சின்ன மல்லிகைப்பூலாம் வச்சு அதோடயே ஜாயின் பண்ணி கட்டப் போறேன். விரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்காக தான் கட்டுறேன். இல்லன்னா தனித்தனியா வச்சிருப்பேன். பாப்பாவுக்கு வந்து தலை சீவும்போது ஒண்ணு வச்சா அழகா விரிஞ்சு நல்லாருக்கும். அதுக்காக தான் ட்ரை பண்ணேன். சரி கட்னா எப்படி இருக்குன்னு பார்த்து இப்ப கட்டி வச்சிருக்கேன். நாங்க வயசு பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்ல செடி இல்ல. ஒரே ஒரு மரம், முருங்க மரம் இருக்கும். அதுவும் எங்களுக்கு வருமானம் தரும் அந்த முருங்க மரம். யாராவது காய் கேட்டாங்கன்னா, ஒரு காய் ரூ. 5ன்னு சொல்லி விப்போம். இப்ப வந்து எங்க அம்மா ஒரு சீசனா இருக்க டைம் எல்லாமே ஒரு 400, 500 அந்த காயெல்லாம் வித்து, அந்த மரம் மூலமா வருமானம் வருது. அதுக்காக அந்த மரம் வந்து எங்க வீட்ல இருக்கு முன்னாடி. மத்தபடி ஒரு செடி இருக்காது.
இந்த டேபிள் ரோஸ் வைக்கிறது, சின்ன சின்ன ஆரஞ்சு கலர்ல டேபிள் ரோஸ் மாதிரியே ஒரு ஃப்ளவர் இருக்கும். அந்த பூவெல்லாம் வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். கலர் கலரா இருக்கும்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் குடம் தான் யூஸ் பண்ணுவோம். நல்ல தண்ணிக்கெல்லாம் குடம் தான் யூஸ் பண்ணுவோம். எங்க அம்மாட்ட ஒரு உடைஞ்ச குடம் தான் கேட்பேன். பாதியா வெட்டித்தாம்மான்னு. ஆஹா, எங்க அம்மா திட்டாத வார்த்தை இருக்காது. அந்த அளவுக்கு திட்டு வாங்குறதுக்கு அந்த செடி வைக்க வேண்டான்னே விட்டுருவேன். அப்போ வந்து கொஞ்சம் வீட்டு முன்னாடி வந்து ஒரு கொஞ்சம் இடம் இருக்கும். ஒரு திண்ண மாதிரி இருக்கும். அதுல வந்து பக்கெட்டு, பழைய பக்கெட்டு, குடம்லாம் வச்சா நல்லாருக்கும். சின்ன சின்ன செடி வைக்கிறதுக்கு நல்லாருக்கும் சொல்லி ஆசைப்பட்டு கேட்டா, எங்க அம்மா விடவே மாட்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே நாங்க வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அதனால வைக்க முடியல. இப்ப கேட்டா வீட்ல மல்லிப்பூ இருக்கு எங்க வீட்ல. ஒரு பக்கம் செவ்வந்தி இருக்கு, வெத்தல கொடி இருக்கு. எப்படிதான் எங்க அம்மா வச்சாங்கன்னு தெரியல. இப்ப பூத்து நல்லா குலுங்குதாம். இந்த பூ பார்த்தீங்கன்னா, இப்ப விரிஞ்ச பூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு குட்டி ரோஸ் மாரி இருக்கு. இந்த பூ நான் இப்படிதான் சுத்துறேன். சுத்த சுத்த உங்களுக்காக ஸ்லோ மோஷன்ல சுத்தி காட்டலான்னு தான் சுத்துனேன். சுத்த சுத்த உள்ள இருந்து இன்னொரு காம்பு வருது. பார்த்தீங்களா? இது ஒரு பூ. இந்த அளவுக்கு தான் இருக்கும் மல்லிகைப்பூ. விரிஞ்சுதுன்னா இப்படி இருக்கும். இப்போ இன்னொரு லேயர். இதுக்குள்ள லேயர் லேயரா காம்பு இருந்த மாதிரி பூ இருக்கு. இப்போ வீடியோஸ்ல பார்க்கும்போது தான் எனக்கே அது தெரிஞ்சது. சரி நம்ம இன்னொரு பூவ பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பூ இருக்க பிரிச்சு வச்சிருக்கேன் கீழ எத்தனை அடுக்கு வந்திருக்குன்னு. இன்னொரு பூவ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி தனியா உள்ள ஒரு தண்டு, அந்த காம்பு இருக்கு. அது கூட சேர்ந்தாப்புல பூ இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி இருக்குன்னு மறுபடியும் செக் பண்றதுக்காக பார்க்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் இருக்க காம்புல வந்து அந்த செடியோட வரும்ல, அந்த ஸ்டெம்ல அந்த இடம் தான் இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. அடுத்தடுத்து வர காம்பு எல்லாமே அதுக்கு உள்ள இருக்கு. அதுக்கு உள்ள இருந்து அப்படியே வெளிய வர மாரி வருது. இப்ப 2 லேயர் நான் எடுத்திருக்கேன். எனக்கே ஆனா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்குமா இருக்கும் இந்த பூவுல வெரைட்டிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறேன். இந்த பூ வந்து இப்பதான் விரிஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் என்னால அத ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு மாரி டைட்டா அந்த மாதிரி இருக்கு. ஒரு வேள நம்ம இழுத்துட்டோம்னா கட் ஆயிரும்னு சொல்லிட்டு மெதுவா தான் இழுத்தேன். ஆனாலும் இன்னும் 3 லேயர் 2 லேயர் இருக்கு. அதாவது 3 பூ இருக்கு உள்ள. அத எப்படியாவது பார்த்து எடுக்கணும்னு இருக்கேன். கட் ஆகாம வந்தா ஓகே தான். லைட்டா பூ கட் ஆகுது. இப்ப மொத்தம் 5 அடுக்கு, 4 அடுக்கு பூ. இத மறுபடியும் நான் உள்ள செட் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு ஒரு பூ. அதுக்கப்புறம் அடுத்த லேயர். அதுக்கப்புறம் இன்னொன்னு. 3 ஆச்சா? அதுக்கப்புறம் இன்னொரு பூ. 4. லாஸ்ட்டா இன்னொரு பூ. ரொம்ப எப்படி சொல்றது? ஆச்சரியமா இருக்கு. ஆனா மல்லிகைப்பூ வாசம் நல்லா இருக்கு. அடுத்தது இன்னொன்னு சின்ன பூ. அப்ப மொத்தம் 5 அடுக்கா? தாமரை பூ மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அழகா? நல்லா இருக்கு. இன்னொரு சின்ன முக்கு மாதிரி உள்ள இருக்கு பாருங்க. அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கும் போல இருக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பூ பார்த்ததுக்கு. இத வந்து நான் என் மிஷின் மேல வைக்க போறேன். ஆ என் மிஷினுக்கு வந்து நான் எந்த பூவும் வச்சதில்ல. என்னைக்காவது ஒரு சில நேரத்துல பூ கிடைச்சதுன்னா வைப்பேன். இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் அப்படிலாம் வைக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து இந்த பூ வச்சு அழகு பார்த்துருக்கேன்.